வணக்கம். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் பற்றி பத்திரிகையாளர் கிஷோர் கே. சுவாமி என்பவர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். 3 முறை முதலமைச்சர், அதிமுக பொருளாளர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்த ஓபிஎஸ் அவர்களை அவதூறாக பேசிய கிஷோர் கே. சாமி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளோம். அவர்கள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக என்ற ஓபிஎஸ் தான், ஒருங்கிணைப்பாளரும் அவர்தான். எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் ஊர் ஊராக சென்று பேசி வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கூட்டத்தை வரவழைக்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது மக்கள் கூட்டம் தானாக வரும், பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடத்திற்கு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி வருகின்றனர். என்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் பின்னால் தான் இருக்கின்றனர். வாழ்க இதய தெய்வம் புரட்சி தலைவி நாமம் வாழ்க. 3 முறை முதல்வர், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர், பொருளாளர், இது போன்ற பல பொறுப்புகளை, மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளை வகித்த முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திரு கிஷோர் கே. சுவாமி, எடப்பாடி கே. பழனிசாமி இன் தூண்டுதலால் கிஷோர் கே. சாமி தவறான முறையில் ஐயா அவர்களை இணையதளத்தில் கொலை மிரட்டல் மற்றும் ஃபில்தி லாங்குவேஜ் அவர் திருப்பி பெற வேண்டும். அவர் இணையதளத்தின் மூலமாக தமிழகம் ஃபுல்லா அவர் அப்பாலஜி கேட்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு திரு டிஜிபி ஐயாவுடைய கேம்ப்ல இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். ஐயா நாலேஜுக்கு அதை கொண்டு போயிருக்கோம். இதை உடனடியா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்ன்றத தீர்க்கமா நாங்க எங்க தரப்புல இருந்து எதிர்க்கிறோம், சொல்றோம். அது போர்க்கால அடிப்படையில டிஜிபி ஐயா நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற சின்ன பிணமாக்கிட்டாரு. இந்த கட்சி நாளா பிரிஞ்சு போச்சு. சரிங்களா? அதாவது உண்மையா சொன்னா என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு தமிழக மக்கள், திமுக ஆட்சியில இருந்து தமிழக மக்கள் விடுபட்டு வெளியே வரணும்னா அதிமுக வரணும். அதிமுக இருக்கிற தலைவர்கள் சரியில்லை. இன்னைக்கு எடப்பாடி கே. பழனிசாமி மாதிரி ஒரு தலைவர் இருந்தா அந்த அதிமுக வரவே முடியாது. 10 முறை தோத்திருக்கிறாரு, இனியும் தோக்கதான் போறாரு. எல்லா தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறாரு. 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்து கூட்டம் சேர்க்கிறாரு. அன்னைக்கு அம்மா வரும்போது இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துதா? காசு கொடுத்தா கூட்டம்? ஆட்டோமேட்டிக்கா மகளிர் வந்தாங்க. இன்னைக்கு மகளிர்கள் வராங்களா? இன்னைக்கு எந்த மகளிர் வராங்க? இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு ஓடிவிட்டாங்க. எடப்பாடி கே. பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வரது கஷ்டம். என்னுடைய சின்சியர் அட்வைஸ் பிஜேபிக்கு என்னன்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் சரி, அமித்ஷாஜிக்கும் சரி, என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா, நீ என்டிஏ கூட்டணியில தைரியமா, உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா அண்ணாமலை முதலமைச்சர் அறிவிங்க. அண்ணாமலை மக்கள் விரும்புறோம். இன்னைக்கு அதே நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா அதர் தலைவர் 2-3 பேர் இருக்காங்க. அதை நான் பேர் சொல்ல விரும்பல. சரிங்களா? என்டிஏ கூட்டணி நீங்க ஸ்டஃபா இருக்கீங்க, அதிமுக நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, கைட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்குங்க. நல்ல தலைவர் எல்லாரும் பாராட்டுவாங்க, மக்கள் விரும்புவாங்க. சரிங்களா? அதனால ஐயாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிருப்தி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதிமுக ஐயா தான், ஒருங்கிணைப்பாளர் ஐயா தான், மக்களுக்கு தெரியும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். நல்ல தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். உடன் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர்.